மந்திரம் 33. ராதாவுக்கு அபார்ஷன் ஆனதுனால உடம்பு ரொம்ப வீக்காக இருந்தது. அதனால் டாக்டர் அவளை அட்லீஸ்ட் ஒரு 6 மாதம் ஃபுல்லாக பெட் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருந்தாங்க. அவள் கால் தரையிலேயே படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் பெட்டில் படுத்துக்கிட்டு குழந்தைங்கள நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டா. அப்பா அம்மா அவளை எவ்வளவோ சமாதானப்படுத்தினாலும் அம்மா மனசு எப்படி குழந்தைங்கள நினைக்காம இருக்கும்? மறுபுறம் கருப்பு தேவதைகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால தியாவால் மாறி தாக்க முடியலை. அவங்க சக்தி தாங்க முடியாமல் கீழே விழுந்தா தியா. இதை பார்த்த அந்த கருப்பு தேவதைகள், அதான் இருக்கு அந்த அதிசக்தி, சீக்கிரமாக தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் அவங்க ஷான் பக்கம் திரும்பினாங்க. கையில் தூக்கி அவனை அதிசக்தியை எடுக்க முயற்சி பண்ணாங்க. ஆனால் அவங்களால முடியலை. அப்போ யாரோ அவங்கள பின்னாடியில இருந்து தாக்கினாங்க. அப்போ சில கருப்பு தேவதைகள் கீழே விழுந்தாங்க. எல்லாரும் திரும்பி பார்த்தாங்க. பின்னாடி பார்த்தா ஒரு 7 வயசு சின்ன பையன் நின்றுட்டு இருந்தான். அவன் கண்ணு நெருப்பு மாதிரி இருந்தது. அவன் ரொம்ப கோபமா முறைச்சிக்கிட்டு நின்றுட்டு இருந்தான். எல்லாரும் அவனை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகி நின்னாங்க. யாராலையும் அவனை மாறி தாக்கவே முடியலை. இவ்வளோ நேரம் இந்த கதையை பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஏன்னா இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்த அதிசக்தி வேற யாரும் இல்லை, இந்த சஞ்சீவ் தான். ஷானுக்கு கிருஷ்ணா கிட்ட இருந்த கொஞ்சம் சக்திகள் இருந்தது. அதனால தான் அவன் கண் சிமிட்டின உடனேயே அன்னைக்கு அவனுக்கு உடம்பு சரியா போச்சு. எல்லாருமே அவன் தான் அதிசக்தின்னு தப்பாக நினச்சாங்க. ஆனால் உண்மையான அதிசக்தி சஞ்சீவ் தான். மறுபுறம் ராதா பெட்டில் படுத்துக்கிட்டு எங்களை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருந்தா. கல்யாணமான நாட்களை யோசிச்சு பார்த்தா. அன்னைக்கு மலையில் முதலாக நாங்கள் சந்தித்ததை அவள் யோசிச்சு பார்த்தா. அப்புறமா வீட்டை பேசி உடனே கல்யாணம் பண்ணதை அவள் யோசிச்சு பார்த்தா. சொல்லப்போனால் அவளுக்கு தாலி கட்டின டைமில் எனக்கு அவளை பிடிக்கல. அப்புறம் கொஞ்ச நாள் போக போக எனக்கு அவளை ரொம்பவே பிடிச்சிருந்தது. ராதா மாதிரி ஒரு பொண்ணு கண்டிப்பாக இருக்கவே முடியாது அப்படின்னு நான் நினச்சேன். அவள் வாழ்க்கையில் எனக்காக கொடுத்த எல்லாமே ஒரு பெரிய விஷயங்களை தான். அவளை நான் அதிகமாக லவ் பண்ண ஆரம்பித்தேன். எங்கள் காதலுக்கு பரிசாதியாக பிறந்தா. இங்கே பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா தேவதை பிறந்திருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்களுக்கு நிஜமாவே தேவதையே பிறந்தா. எவ்வளவு நல்ல காரியம் செய்தாலும் ஒரு கணவனுக்கு மனைவி ராணியாக முடியாது. 1000 தவறுகள் செய்தாலும் தன் தந்தைக்கு மகள் இளவரசி தான். அவள் காலில் போட்டிருக்க மணி கொலுசோட சத்தம் கேட்டு அவள் நல்லாவே சிரிச்சா. அது மட்டும் இல்லாமல் தியா பிறந்தப்போ நாங்கள் பயன்படுத்தின எல்லா பொருட்களையுமே நாங்கள் பொக்கிஷமாக எடுத்து வச்சுருந்தோம். அதெல்லாம் நினச்சி ராதா அழுகிறா, சிரிக்கிறா. தான் குழந்த தாங்கிட்டே வந்துடணும் அப்படின்னு சாமிக்கிட்டேயும் வேண்டிக்கிட்டா. அவள் ரொம்பவே தனிமையாக ஃபீல் பண்ணான். மறுபுறம், ஓ, நீ தான் அந்த அதிசக்தியா, நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கருப்பு தேவதைகளும் சஞ்சீவை பிடிக்க முயற்சி பண்ணினாங்க. ஆனால் சஞ்சீவ் தியா அப்புறம் ஷானை கையில் பிடிச்சிக்கிட்டு அங்கேருந்து மறைஞ்சு போயிட்டான். சஞ்சீவ் தியாவை தேவதை உலகத்தில் ஒரு இடத்துல விட்டு, இங்கே பாரு தியா, நான் திரும்பி வர்றது வரைக்கும் குழந்தையோட நீ இங்கேயே சேஃபாக இரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க தேவதைகளோட கண்ணில் படாமல் ஒளிஞ்சிடு, சரியா? நான் சீக்கிரமாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து மறைஞ்சு போயிட்டான். தியா குழந்தையோட சைலண்ட்டாக ஒரு மரத்துக்கு பின்னாடி உட்கார்ந்துருந்தா. தியாவை விட்ட சஞ்சீவ் மறுபடியும் இருலோகத்துக்கு போனான். அவனை பார்த்த கருப்பு தேவதைகள் எல்லாருமே அவனை சுத்து போட ஆரம்பித்தாங்க. அவனை கைது பண்ண ரொம்பவே முயற்சி பண்ணாங்க. ரொம்ப நேரமாக அவங்களுக்கு ஆட்டம் காட்ட ஆரம்பித்தான் சஞ்சீவ். ஆனால் நூல் இலையில் அவன் மாட்டிக்கிட்டான். மறுபடியும் சஞ்சீவை ஒரு டேபிளில் கட்டி வச்சாங்க. சஞ்சீவை பிடிச்ச சந்தோஷத்தில் எங்கள் கைதாகி இருந்த எம்போசா அப்புறம் மற்ற சூனியக்காரிங்க எல்லாரையுமே திறந்து விட்டா. அதுக்கப்புறம் எல்லா சூனியக்காரிங்களும் அவனை சுற்றி உட்காந்து ஏதோ மந்திரம் சொல்ல ஆரம்பித்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட சக்திகளை அவன் இழந்துக்கிட்டு இருந்தான். அந்த நேரம்தான் நாங்கள் உள்ளே வந்தோம். அப்போ சஞ்சீவ் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்னு பார்த்து ஒரு பக்கம் ஷாக்கிங்காக இருந்தாலும் ஒரு பக்கம் கஷ்டமாக இருந்தது. அப்போ தான் எனக்கே தெரிஞ்சது, இவ்வளோ நேரம் நான் நினச்சிட்டு இருந்த அதிசக்தி என்னோட ஷான் கிடையாது, சஞ்சீவ் தான். நான் மறுபடியும் அவங்கள தாக்க முயற்சி பண்ணேன். ஆனால் எனக்கு ஸ்பெஷல் ஐட்டம் வச்சுருக்காங்களாம். யாருன்னு பார்த்தா எல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸு தான். அங்கே அப்படியே வரிசையாக நின்றுட்டு இருந்தாங்க. அவள் கை தட்டின உடனே இவங்க எல்லாத்தையும் நான் இங்கே ஒரே டைமில் பார்க்க எனக்கு ரொம்பவே ஷாக் ஆச்சு.
ஆனால் நான் ஷாக் ஆகி முடிக்கிறதுக்குள்ளேயே அவங்க என்னை பயங்கரமாக தாக்க ஆரம்பித்தாங்க. இதை பார்த்து எனக்கு அவங்க என்னை தாக்க வராங்க அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். டேய் கெவின், பாரதி, என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க? நான் உன் ஃப்ரெண்ட். நீங்கள் என்னை கொல்ல வரீங்களா? டேய், நீங்கள் தாக்க வேண்டியது என்ன இல்லை அந்த சூனியக்காரங்களை அப்படின்னு நான் கத்தினேன். ஆனால் அது எதுவுமே அவங்க காதில் விழலை. ஏதோ ஜாம்பிஸ் மாதிரி என்னை தாக்க வந்தாங்க. அவங்கள பார்க்குறதுக்கு ஏதோ சுயநினைவு இல்லாத மாதிரியே தான் இருந்தது. அவங்க யாரோ கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருந்தது. நான் அவங்கள அடிக்கக்கூடாதுன்னு நினச்சேன். அதனால அவங்க கிட்டேருந்து தப்பிச்சுட்டே இருந்தேன். பாரதி அருவாவோட என்னை தாக்க வந்தான். நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். அது கரெக்டாக சஞ்சீவை படிக்க வச்சுருந்த டேபிளில் பட்டுச்சு. நான் பதறி போய் திரும்பி பார்த்தேன். ஆனால் என்னை பார்த்து அப்பா என்னை காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரியே பார்த்தான். சரி, நான் அவனை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு அவன் கையை அவிழ்த்து விட முயற்சி பண்ணேன். ஆனால் என்னால் முடியலை. அந்த நேரத்தில் கருப்பு தேவதைகளும் சூனியக்காரிகளும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் எல்லாரும் சேர்ந்து எங்களை சொத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. என் கூட வந்த தேவதைகள் போராட ஆரம்பித்தாங்க. ஒரு பெரிய போரே நடந்துக்கிட்டு இருந்தது. அவங்கள தாக்க எங்களோட சக்திகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தது. என் கண்கள் க்ரீன் கலராக மாற ஆரம்பித்தது. என் சக்திகள் வெளியில் வர அவங்களால என்கிட்ட சண்டை போட முடியலை. என்னோட சக்திகள் முன்னாடி அவங்களால எதுவுமே செய்ய முடியலை. அந்த நேரத்தில் அவங்கள திசை திருப்பிட்டு சஞ்சீவை காப்பாற்றிடலாம் அப்படின்னு நான் நினச்சேன். அந்த நேரம் ஒரு பொண்ணு, வாங்க முன்னாள் காதலரே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சிரித்தாங்க. அவங்கள பார்த்த உடனே கருப்பு தேவதைகள் அப்புறம் சூனியக்காரிங்க எல்லாருமே தலை வணங்கினாங்க. தீப்தி, வாங்க வாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட நான் மெதுவாக என்னோட தலையை நிமிர்ந்து பார்த்தேன். நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன், ஷாக் ஆயிட்டேன். முழுசாக சந்திரமுகியாக மாறி இருக்க கங்காவை பாருங்கிற மாதிரி முழுசாக தீப்தியாக மாறி இருக்க உன் அக்காவை பாரு அப்படின்னு என்னோட மனசாட்சி சொல்லிச்சு. அவ்வளோதான், எனக்கு பேச்சே வரல. அவங்கள நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவங்க என்னை பார்த்து சிரித்தாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட பெரிய நகங்கள் வச்சு எனக்கு ஒத்துறதுக்காக வந்தாங்க. அவங்க ஏதோ மந்திரம் சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்போ அவங்க நகத்தில் இருந்து கருப்பு கலரில் ரத்தம் மாதிரி ஏதோ ஒன்று வந்தது. அது என் நெஞ்சுக்குள்ளே போக போக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க நகம் வழியாக என்னோட சோல், அதாவது என்னோட ஆத்மா வெளியில் வந்துச்சு. அந்த சோல் முழுக்க வெளியில் வந்த உடனேயே ஒரு பாலில் சிறப்பிடிச்சாங்க. எல்லாரும் பயங்கர ஹாப்பியாக சிரித்தாங்க. மீண்டும் சந்திப்போம்.